ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 69 முதல் 72 அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 69வது சங்கீதத்திலே, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜலத்திலே ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. இதோ நீதியுள்ள ஒருவர் துன்புறுத்தப்படுவதால் அவரிடமிருந்து வெளிப்படும் வேதனை குரல், இதோ அந்த வேதனை குரல் இரட்சகரின் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புகிறது. ஏனென்றால் அவபக்தியானவர்களின் மூலம் வந்த துன்புறுத்துதல், துன்பங்கள் மற்றும் சிலுவை மீது அனுபவித்த மனவேதனை ஆகியவைகளை அவர் கடந்து வந்தார். இரட்சகரின் உணர்ச்சிகளை கூட அது சிறைபிடிக்கிறது. அதுபோலவே மிகுந்த கஷ்டத்தில் கடந்து போகும் நீதிமானாகிய விசுவாசி தப்பிக்க வேறு வழி இல்லாததை காணும் பொழுது, கிறிஸ்துவை தேவன் அவருடைய பாடுகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவித்தது போல தன் பிள்ளைகள் அனைவரையும் தன் சொந்தமான குறிப்பிட்ட வேளையிலே விடுவிப்பார் என்ற நம்பிக்கையுடன் தேவனை நோக்கி இவ்விதமாய் கூப்பிடுகிற காரியத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அநேக துன்பங்கள், அநேக நெருக்கங்கள், ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி சங்கீதக்காரர் விண்ணப்பம் செய்கிறார். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். மேசியாவின் சிலுவை பாடுகள் 22வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடியே இங்கேயும் அந்த பாடுகளை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி இரட்சிப்பை குறித்து இந்த சங்கீதக்காரர் விண்ணப்பிக்கின்றார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்டு தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரங்களிலும் அவர்களில் சஞ்சரிக்க யாவும் அவரை துதிக்க கடவது என்று சொல்லி தேவனை துதிக்கும்படியாக சங்கீதக்காரர் அழைக்கிறார். தொடர்ந்து 70வது சங்கீதத்தில், தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சிய அடைவார்களாக என்று சொல்லி தாவீது தமது ஆண்டோடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறார். தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் என்று சொல்லி ஆண்டோடைய விடுதலைக்காக தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறார். 71வது சங்கீதத்திலே, கஷ்டங்களை எதிர்கொள்கிறவனும் தன்னை தன் சத்துருக்கள் மற்றும் உபத்திரவங்களிலிருந்து மீட்கும் பொருட்டு தேவனுடைய உதவி தேவைப்படுகிறதுமான ஒரு முதியவருடைய ஜபம் இந்த சங்கீதத்திலே அடங்கியிருக்கிறது. குழந்தை பருவம் முதல் தேவனுடைய வழிகளில் நடந்து வந்த காரியத்தை குறித்து அவர் தெரிவிக்கிறார். வழக்கமான மாறான துன்பங்களை வாழ்க்கையிலே அனுபவித்ததை குறித்தும், பிற்கால வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வல்லமையும் மகிமையும் செயல்படுத்தி காண்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறதையும் பார்க்கிறோம். பலன் குறைந்த வயதான நிலைமையிலும் கஷ்டங்களை அதிகமாக காணும்போது, கடந்த நாட்களில் தேவனுடைய நடத்துதலை நினைவு கூர்ந்து நமது பாதுகாப்பாக, சகாயராக மற்றும் வாழ்வின் கடைசி நாட்களிலே அவர் நம்மை போஷித்து நடக்கிறவராக, நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மரண வேளையில் சரீர பலன் முடுங்கும்போது அவருடைய பரலோக சமூகத்திற்கு பரிசுத்த தேவதூதர்கள் நம்மை அழைத்து செல்லும் போதும் அவர் நம்மை கைவிடாமல் நம் அருகில் இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த நீர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி வர பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி, இதோ மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து மகிமையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற காரியத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 72வது சங்கீதம் சாலமோனை பற்றியதான சங்கீதம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் என்று சொல்லி
இந்த ராஜாவை குறித்ததான காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை இரட்சிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆம், கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தவர். நமது விடுதலைக்காக, மீட்புக்காக, இரட்சிப்புக்காக அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர்கள் அவருக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமாம், அந்த நாமத்தை நாம் பற்றிக்கொள்வோம். தேவ ஆசீர்வாதத்தை சுந்தரிப்போம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.